வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி மீட்டர்னா என்ன, அதில் என்ன பிரின்சிபல் இருக்குது, அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா எனர்ஜி மீட்டர், இதுதான் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இந்த எனர்ஜி மீட்டர்னா என்னது? இது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணோம்னா நம்ம எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோம் அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த எனர்ஜி மீட்டர். சரி, அது எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம எவ்வளவு பவர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட டைமில். இப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு பவர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 1000 வாட்ஸ் ஒரு ஹவரில் போகுதுன்னா அது கிலோ வாட் ஹவர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவரையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், பிளாக் டயக்ராம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே ப்ரெஷர் காயில் இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள் காயில், இதுதான் ப்ரெஷர் காயில். இங்கே கீழே இருக்கிறது கரண்ட் காயில். இந்த ப்ரெஷர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும், இந்த கரண்ட் காயிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால் சென்டரில் ஒரு டிஸ்க் இருக்கும். இங்கே பார்த்துருக்கீங்களா டயக்ராமில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிஸ்க் இருக்கும் அது உள்ள. ஓகேங்களா? நீங்கள் பழைய மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஸ்க் சுற்றுறது. அந்த டிஸ்க்கு சுற்றிட்டுருக்கும். அப்போது நம்ம டிஸ்க்கு ஸ்பீடாக சுற்றிச்சுன்னா அப்போ நம்ம அங்கே நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் அந்த வேல்யூ ரீடிங்ஸு காட்டும். இதுதான் விஷயமே. இப்போ நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்ப்போம். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்படின்னா அது மேலே இருக்கிற காயில் கீழே இருக்கிற காயில் என்ன பண்ணுது? நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி கொடுக்குது. அதனால் என்ன ஆகுது? டிஸ்க் ரொட்டேட் ஆகுது. அதுதான் இந்த பிரின்சிபல். இதில் நம்மளுக்கு 2 காயில் இருக்குது. ஒன்று கரண்ட் காயில் கீழே இருக்கும், ப்ரெஷர் காயில் மேலே இருக்கும். இந்த கரண்ட் காயில் என்ன பண்ணோன்னா லோடு கூட நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போது லோடு கரண்ட்டை கேரி பண்ணி கொண்டு போகும். அப்போது இங்கே பாருங்கள், ஒரு டயக்ராமில் பார்த்து புரிஞ்சிடும். கரண்ட் காயில் எங்கே இருக்குது? இதுதான் கரண்ட் காயில். இந்த ஒயர் இருக்குங்களா, இது எத்தனை எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? லோடு சீரீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சீரீஸ்னால் தெரியும் இல்லையா, ஒரே ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே எடுத்துகிட்டு போய் இதை எங்கே கனெக்ட் பண்ணணும்? அப்படியே எடுத்துகிட்டு போய் சப்ளையில் கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் கரண்ட் காயிலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் ப்ரெஷர் காயில். ப்ரெஷர் காயில் என்ன பண்ணோன்னா டைரெக்டாக சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். வோல்டேஜ் சப்ளையில் நம்மளுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், ப்ரெஷர் காயில் இருக்குங்களா இங்கே மேலே, இந்த காயில் எத்தனை எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம டைரெக்டாக சப்ளை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வோல்டேஜ் சப்ளை கொடுக்கும் அதில். அப்படி கொடுத்தா தானே அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி அது ரொட்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்குன்னு தெரியும். சரி, இப்போது இந்த எனர்ஜி மீட்டரில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதில் மெயின் பார்ட்ஸாக இருக்கிறது 4 பார்ட்ஸ். டிரைவிங் சிஸ்டம், மூவிங் சிஸ்டம், பிரேக்கிங் சிஸ்டம், ரெஜிஸ்டரிங் அதாவது கவுண்டிங் சிஸ்டம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிரைவிங் சிஸ்டம். ஸோ 1 காயில் கனெக்டட் இன் சீரீஸ் வித் லோடு. சொன்னாலே அந்த லோடு கூட எந்த காயில் கனெக்ட் ஆகிருக்கு? கரண்ட் காயில் கனெக்ட் ஆகிருக்கு சீரீஸாக. 1 காயில் கனெக்டட் இன் பேரலல் வித் சப்ளை ப்ரெஷர் காயில். ஸோ ப்ரெஷர் காயில் காமிச்ச மேலே இருக்கிற காயில் அது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? சப்ளை கூட பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ சீரீஸாக கனெக்ட் ஆனது யார்? கரண்ட். கீழே இருக்கிற காயில் சீரீஸு, மேலே இருக்கிற காயில் பேரலல். ஸோ இந்த 2 காயில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரொட்டேட் ஆகிட்டு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ரொட்டேட் ஆகுது, அந்த டிஸ்க் ரொட்டேட் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் மூவிங் சிஸ்டம். சரி, எது இதில் மூவ் ஆகும்? அந்த மேலே இருக்கிற காயிலும் கீழே இருக்கிற காயில்னால இடையில் இருக்கிற அந்த அலுமினியம் டிஸ்க்கு, லைட்டாக சின்னதாக இருக்கும் அந்த டிஸ்க்கு, அது ரொட்டேட் ஆகும். த டிஸ்க் கட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். ஸோ மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, கீழே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அது கட் ஆகும்போது தான் அந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகும். இதுதான் லாஜிக். த ஸ்பீட் ஆஃப் த டிஸ்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த எனர்ஜி கன்சியூம்டு. நல்லா ஸ்பீடாக சுற்றிச்சுன்னா எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஸ்லோவாக சுற்றிச்சுன்னா எனர்ஜி கன்சியூம்டு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம். எ பெர்மனண்ட் மேக்னெட் ப்ரொவைட் பிரேக்கிங் ஃபோர்ஸ். It stops the disk from rotating too fast. Ensure accuracy by adjusting the speed. So braking system தேவைக்கு ஏற்ப அதில் பயன்படுத்தணும். அது தானாகவே பயன்படுத்திக்கும். ரொம்ப அதிகமாக சுற்றினா அது ஒரு நார்மலைஸ்டு ஸ்பீடுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெஜிஸ்டரிங் சிஸ்டம். The rotating disk move gears which turn the dial or number counter. அப்போது அது ரொட்டேட்டிங் டிஸ்க் மூவ் ஆக நம்மளுக்கு அந்த ரீடிங்ஸு காட்ட ஆரம்பிக்கும். எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு அது எங்கே காட்டும்? அந்த டிஸ்பிளேயில் காட்டும். எவ்வளோ ரீடிங்ஸில்? கிலோ வாட் ஹவரில் அந்த யூனிட்டில் காட்டும். சரி,
சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்கள், ஆப்ரேஷன்ஸ். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுட்டு எழுதுகிற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரெஷர் காயில் என்ன பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். எதை வச்சு? வோல்டேஜை வச்சு. கரண்ட் காயில் கீழே இருக்குது, அது என்ன கொடுக்கும்? அதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கொடுக்குது. எதை வச்சு? கரண்ட்டை வச்சு. சரி, இது ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகிட்டு என்ன ஆகும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் கட் ஆகிட்டு நம்மளுக்கு அலுமினியம் டிஸ்க்கு ரொட்டேட் ஆகும். அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற அந்த எவ்வளோ ரொட்டேஷன் சுற்றுதோ அவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமாக சுற்றாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பிரேக்கிங் மேக்னெட். அப்புறம் கியர் இருக்குது. ஸோ தேவைக்கேற்ப அந்த ரொட்டேஷன்ஸை கவுண்ட் பண்ணுறது, அப்புறம் எனர்ஜி மீட்டரில் டிஸ்பிளேல காட்டுறது எல்லாமே இந்த கியர் தான். ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னால், எவ்வளவு டெம்பரேச்சர்லையும் இந்த மீட்ரு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஒரு நல்ல குட் டார்க் டு வெயிட் ரேஷியோ, அதாவது டிஸ்க் ரொட்டேஷன்ஸ் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ திரும்பவும் டயக்ராமுக்கு போகுவோம். 1 செகண்ட் உங்களுக்கு அந்த டயக்ராமில் மற்ற எல்லா பார்ட்ஸும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை வரையணும்னா, முதல்ல கீழே இருக்கிற இந்த கரண்ட்டு காயிலை வரையணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் காயில், அந்த காயிலை வரையணும். அடுத்து என்ன பண்ணணும்? கரண்ட்டு காயிலை சீரியஸாக லோடு கூட கனெக்ட் பண்ணி சப்ளையில் எதுவுமே கொடுத்துடணும். அதே மாதிரி கரண்ட் காயில் நம்ம என்ன பண்ணணும்? பேரலாக சப்ளை வோல்டேஜில் போய் கனெக்ட் பண்ணிடணும். சரி, அப்புறம் இதுக்கு இடையில் ஒரு டிஸ்கை வச்சிடணும். இந்த டிஸ்க்கு தான் சுற்ற போகுது. ஓகேங்களா? அதான் ஸ்பிண்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பியரிங்ஸ். இந்த பியரிங் தான் அந்த மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இதில் தான் நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், சப்ளை கரண்ட். இந்த கரண்ட்டு இந்த காயிலில் கொடுத்தா தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் காயிலில் நம்ம கரண்ட்டு, அதாவது சப்ளை வோல்டேஜ் கொடுத்தா தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஓகேங்களா? ஸோ பிரேக்கிங் மேக்னெட்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த ஸ்பீடு ரொட்டேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிரேக்கு. ஓகேங்களா? அதை எடுத்து சென்டரில் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ அந்த டிஸ்கில் வந்து நம்மளுக்கு காப்பர் ஷேடிங் பேண்டு கொடுத்துருப்போம். அந்த நீங்கள் டிஸ்கை பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே அலுமினியம் மாதிரியே இருக்கும், உள்ளே வந்து காப்பர் ஷீல்டிங் இருக்கும். ஸோ இந்தமாதிரி நீங்கள் டயக்ராம் நான் சொன்ன மாடலில் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு எழுதிடலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் எனர்ஜி மீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. பிக்சர் எனர்ஜி மீட்டர்னால் என்ன, அந்த 2 பாயிண்ட் என்ன கால்குலேட் பண்ணுவோம்? சர்க்கியூட் டயக்ராம் பதிலாக உங்களுக்கு பிளாக் டயக்ராம் மாதிரி கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கனெக்ஷன் இந்த பிளாக் டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல், இதெல்லாம் கீ பாயிண்ட். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. என்னென்ன காயில்ஸ் இருக்குது? 2 காயில்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற மெயின் பார்ட்ஸ், அந்த ஒவ்வொரு பார்ட்டும் என்ன பண்ண போகுது? டிரைவிங் சிஸ்டம், மூவிங் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் சிஸ்டம், ரெஜிஸ்டரிங் சிஸ்டம், அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ், அட்வான்டேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.